டுவெல்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான மரணமா ஸ்டடி பிளான் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல சொல்லுவேன். அந்த ஆர்டர்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எந்தெந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஸோ கம்பல்சரி கொஷின் எங்கேருந்து கேட்பாங்க, ஸோ கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எப்படி டேக்கிள் பண்றது, எப்படி சென்டம் எடுக்கிறது, எப்படி ஈஸியா பாஸ் ஆகுறது, எல்லாமே உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா வந்து சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ நீங்க இப்பதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ எம் ஷுவர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணிருக்க பட்சத்துல இந்த பெல் ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்களா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் ஜஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் மட்டும் நம்ம சேனல் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு கரியர் கைடன்ஸ், நீங்க இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம சேனலை பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரணமா ஸ்டடி பிளான் தான். ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் திங். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க எப்பவுமே என்ன பண்ணா கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல நீங்க வந்து கிளியரா இருங்க. நான் குயிக்கா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் நான் வந்து வாக் த்ரூ பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மார்க் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மார்க்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 6 எழுதணும். கொஸ்டின் நம்பர் 24 பாத்தீங்கன்னா கம்பல்சரி. நமக்கு பாத்தீங்கன்னா 9 கொஸ்டின் மொத்தம் நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த 9 கொஸ்டின்ல நம்ம 6 எழுதணும். ஸோ அதே தான் நமக்கு 3 மார்க்ஸும். 9 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுல 6 எழுதணும். லாஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 5 மார்க். 5 மார்க் வந்து எய்தர் ஆர் சாய்ஸ். ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் இருக்கும். எய்தர் ஆர்ன்றதுனால மொத்தம் 10 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு பேட்டர்ன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன்ல நீங்க வந்து கிளியரா இருக்கணும். இதை வச்சு நமக்கு பார்க்கும்போது கிளியர்லி நமக்கு வெயிட்டேஜ் வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு 5 மார்க்ஸ்க்கு தான் அதிக வெயிட்டேஜ். நமக்கு 25 அவுட் ஆஃப் 25 நம்ம வந்து ஈஸியா 5 மார்க்ஸ்ல வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 5 மார்க்ஸ் படிக்க போறோம். அதுக்கு அடுத்து 1 மார்க். ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ அது ஏன் நான் 2 மார்க்ஸ் 3 மார்க் நான் இங்க சேர்த்தே நான் வந்து கொடுக்குறேன்னா, நான் இதை எப்படி கால் பண்ண விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் வந்து ஷார்ட் ஆன்சர்னு நான் வந்து கால் பண்ண விரும்புறேன். ரேதர் தேன் இது 2 மார்க் 3 மார்க். அஃப்கோர்ஸ் உங்க புக் பேக்ல உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. பட் ரெண்டுமே நம்ம சேர்த்தே நம்ம வந்து படிச்சிடலாம். ஒரு லெசன் படிக்கிறோம்னா ஓகேவா? ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 16 லெசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 5 மார்க் அதுக்கே நம்ம வந்து வரலாம். ஸோ 5 மார்க் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோ. அதாவது பாத்தீங்கன்னா கோல்டன் 25 மார்க்ஸ், அதாவது டாப் 25 மார்க்ஸ் நம்ம வந்து போட்டிருப்போம். இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து பாருங்க. இதெல்லாம் நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க. இதை ஸ்கிப்பாவே பண்ணிடாதீங்க. ஸோ ஒருவேளை நீங்க வந்து இது எல்லா 5 மார்க்ஸுமே நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்டே இருக்கு. எல்லா 5 மார்க்ஸும் நான் வந்து கத்து கொடுத்துருக்கேன். அது போக சில கான்செப்ட்ஸும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்டர் 16 பாருங்க, A to Z கான்செப்ட் வீடியோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்டர் 12. ஸோ சாப்டர் 12 SQL பாத்தீங்கன்னா A to Z கான்செப்ட் வீடியோ. 10th சாப்டர்ல இந்த ஊப்ஸ் நிறைய பேர் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க. அதனால நான் என்ன பண்ணிருப்பேன்னா, எடுத்தோன்னே நான் உங்களுக்கு கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க இந்த சாப்டர்ஸ் போனீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், பேசிக்ஸ் ஆஃப் சாப்டர் 10 உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். அதுக்கு தான் நான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சொல்லி கொடுக்க போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம்ப்பா எல்லா லெசனுக்குமே. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகே ஃபைன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து 9 கொஸ்டின்ல 6 கொஸ்டின் நம்ம வந்து எழுதுறோம். கம்பல்சரி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து 8 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பொதுவாக சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிங்க, இது படிச்சா போதும், டாப் 50 அதெல்லாம் நான் ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்பல. ஸோ நம்ம 13 to 14 லெசன்ஸ் நம்ம வந்து ஃபுல்லா படிக்க போறோம் அவுட் ஆஃப் 16 லெசன்ஸ். ஸோ அப்படி படிச்சோம்னா நம்மளால அட்டன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவல் இருக்குது. ஓகேவா? ஸோ கம்பல்சரி கொஸ்டின் நான் வந்து லேட்டரா பேசுறேன் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ 5 மார்க் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ 5 மார்க் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்லா படிக்க முடியுமோ படிங்க. அப்படி எதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சீங்கன்னா இந்த டாப் 20 நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஃபைன். இப்ப 2 வேல நம்ம இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். வெயிட்டேஜ் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். 2 வேல நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா 5 மார்க்கும் நம்ம வந்து படிச்சிடணும். அதுக்கடுத்து நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம வந்து படிக்கணும். அது வந்து கொஸ்டின் வைஸ். வே நம்பர் 2 வந்து லெசன் வைஸ். இப்படி 2 படிக்கும் போதும் நீங்க இந்த ஒரு மெத்தடாலஜியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன மெத்தடாலஜினா, ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சாப்டர் 5 to 10. எடுத்தோன்னு நிறைய பேர் 1 to 4 இருந்து ஆரம்பிப்பாங்க. 1 to 4 இருந்து ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா 1 to 4ல ஜென்ரல் ப்ரோக்ராமிங் பேராடிம் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கோப், பேராமீட்டர்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு டைரக்டா கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னே உங்களுக்கு ஐடியா இருக்காது. ஸோ அதனால ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஸ்டார்ட் வித் சாப்டர் 5 to 10. அதை முடிச்சோன்னா 1 to 4 வாங்க. 1 to 4 வந்தோன்னே ஈஸியான லெசன் எதுன்னு கேட்டீங்கன்னா சாப்டர் 16. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வீடியோ. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எஸ்கியூஎல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த சாப்டர் 11, சாப்டர் 12, சாப்டர் 15 மூணுமே உங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கடுத்து நீங்க அதை படிங்க. எஸ்கியூஎலுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கான்செப்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இங்க நம்ம வந்து இருக்கு கான்செப்ட் வீடியோ. லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸா தான் நம்ம இந்த 13 and 14 நம்ம வந்து பாக்குறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 13 and 14 கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க.
ஸோ அதனால நம்ம அதை லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 வேலை எதை ஃபாலோ பண்ணாலும் இப்படி தான் படிக்கணும். லெசன் வைஸ் படிக்கிறவங்க இருந்தால் சாப்டர் 5 to 10ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிடணும். அதுக்கடுத்து 1 to 4 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ். ஸோ இப்படி போகணும். நீங்க வே 1 நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ்லாம் நான் படிக்கிறேன் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் சாப்டர் 5 to 10ல இருக்க எல்லா 5 மார்க்ஸும், அடுத்து 1 to 4ல இருக்க எல்லா 5 மார்க்ஸும் இப்படி நீங்க வந்து படிக்கணும். உங்களுக்கு இப்போ 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பத்தி query வந்து போயிருக்கும். இப்போ 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு புக் பேக்ல 11 to 13 நமக்கு மினிமம் குறைந்தபட்சம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவுட் ஆஃப் 15ல. ரிமைனிங்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வரலான்னு கேட்டீங்கன்னா பைத்தான்ல கான்செப்ட்ஸ் நமக்கு வந்து கேட்கலாம் சாப்டர் 5 to 10ல. இப்போ பாருங்க, சென்னை ஸ்டார் 4ன்னு இருக்கு. இதனுடைய அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு 1 மார்க்ல வந்து வைக்கலாம். இதனுடைய அவுட்புட் என்ன, சென்னைன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வாட்டி வரும். அதான் பாத்தீங்கன்னா இதனுடைய அவுட்புட். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து கேட்கலாம். சின்ன ப்ரோக்ராம் தான் பேசிக்கா வந்து கேட்பாங்க. அடுத்து ஒரு 4 லெட்டரை கொடுத்துட்டு எது வந்து பைத்தான் கீவேர்டு கிடையாது, இல்ல செட்டுக்கு என்ன பிராக்கெட்ஸ் தெரியும்ல, செட்டு லிஸ்ட் டப்புள் டிக்ஷனரிக்கு பாத்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்னு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஸோ நீங்க படிச்ச பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து வரலாம். இப்போ நான் பேசுறது வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லாம் நீங்க வந்து கிளியரா பாத்துக்கணும். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, அந்த லெசன்ல எதெல்லாம் இருக்குதோ அதை சிம்பிளா வந்து கொடுத்துருப்போம். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமோ இது நீங்க கண்டிப்பா ஒரு 4-5 வாட்டியாச்சும் நீங்க வந்து படிங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களே, நீங்க படிக்கிற கான்செப்டே கொஞ்சம் புரிஞ்சு படிச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து ப்ரோக்ராம்ஸ். ஸோ ப்ரோக்ராம்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராமோட அவுட்புட் கேட்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் எஸ்கியூஎல் கோரி, ஸோ எது பார்த்தீங்கன்னா டிடிஎல் கமாண்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து, இல்லைன்னா இன்சர்ட் கமாண்ட் எங்க நம்ம யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? ஓகே, 1 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை இருக்கும். அடுத்து நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி கொஸ்டினுக்கு நீங்க வந்து வீடியோ போடுங்க. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் ஆக்சுவலி வீடியோ கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நானுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஒரு 1 to 30 கொஸ்டின்ஸை நம்ம வந்து டாப் 30 கொஸ்டின்ஸ்னு போட்டு அதை பிடிஎஃபாக சொல்லி, பட் ஆக்சுவல் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ எஃபர்ட் நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் பைத்தானில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போதும். ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் தான் இது. வந்து என்னது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட ஸ்லைசிங், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம படிப்போம். ஸோ ஸ்டார்ட்டு எண்டு, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப் வேல்யூ கூட வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து படிச்சிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம் லைக் ப்ரைம் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேனா லெஸ் தேனா இல்லை ஒரு லீப் இயரா இல்லையா, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு புக் பேக்லேயே சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கூட கேட்கலாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்குறாங்கன்னா. அதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டு செட்டு டிக்ஷனரி டப்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா you will have del and remove, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு லிஸ்ட்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் queries உங்களுக்கு வந்து கேட்கலாம். லைக் எஸ்கியூஎல் queries இந்த சென்ஸ் queriesம் பார்த்துக்கோங்க, சின்ன சின்ன query. அது போக முக்கியமாக எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதான் இன்சர்ட்டு டெலிட்டு ட்ராப்பு ட்ரங்கேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட் யூ டூனா, நம்ம இந்த எஸ்கியூஎல் வீடியோ ஒன்று போட்டிருப்போம், அதை தெளிவாக பாருங்க. எஸ்கியூஎல்ல நீங்க கிளியர் ஆயிடுவீங்க. ஐ எம் வெரி மச் ஷுவர் அபவுட் தட். பைத்தான்ல நீங்க படிக்கிற கான்செப்டை நீங்க கிளியரா நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு டவுட்ஸ் எதுனா கண்டிப்பா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ். இஃப் நீடட் ஐ வில் மேக் a செப்பரேட் வீடியோ ஃபார் யுவர் டவுட்ஸ். ஓகேவா? யா, இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் பிளேலிஸ்ட். நான் இதெல்லாம் நான் வந்து ரெஃபரன்ஸ் நான் உங்களை பார்க்க சொல்லியிருக்கேன், எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதை செக் பண்ணி பார்த்து அதெல்லாம் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? நல்லா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.